Welcome everyone. 11th standard, subject economics, chapter 1, topic methods of economics. அதில் deduction and induction. So பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ see here students, methods of economics, அதில் deduction and induction. deduction means என்னன்னு சொல்லுவோம், பகுத்தாய்வுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி induction என்னது தொகுத்தாய்வுன்னு சொல்லுவோம். ஸோ லைக் எனி அதர் சயின்ஸ், economics also has its laws or generalization. ஸோ நம்ம அறிவியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரியே, அதாவது அறிவியல்னு சொல்கிறோம்ல, சயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய விதிகள்லாம் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நிறைய பொதுமைப்படுத்துதல், எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சயின்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் காரண காரியங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு எதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எக்கானமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லையும் இருக்குது. ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் லாஸ் ஆர் ஜென்ரலைசேஷன். என்ன பண்ணுறாங்க, சயின்ஸை மாதிரியே எக்கானமிக்ஸ் என்ன பண்ணுறது, நிறைய லாஸையும் நிறைய பொதுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களையும் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா இந்த எக்கானமிக்ஸ். தீஸ் லாஸ் கவர்ன் த ஆக்டிவிட்டீஸ் இன் த வேரியஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் சச் அஸ் கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த விதிகள் எல்லாமே அந்த விதிகள்லாம் எதை பேஸ் பண்ணி வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் லாஸ் வந்து எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை அக்குமுலேட் பண்ணியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் சச் அஸ் கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன் என்னது, நுகர்தல். ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் என்னது, உற்பத்தி. ஸோ எக்ஸ்சேஞ்சுனா என்னது, பரிமாற்றம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, பகிர்வு. ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பொருளியல் விதிகள் வந்து விதிகளோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ்னு சொல்லுவோம் இது நாளையும். ஸோ இந்த நாலுமே எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எக்கானமிக்ஸ் லாஸோட தொடர்புடையதாக இருக்குது. சரியா? அதே மாதிரி the logical process of arriving at a law or generalization in a science is called its method. ஒரு தர்க்க ரீதியான ஒரு விதியை அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே மாதிரி அறிவியல் ரீதியாக, ஸோ சயின்ஸ் ரீதியாக என்ன பண்ணுறாங்க, பொதுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அறிவியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க, அதை பொதுமைப்படுத்துறதிலும் இருக்கக்கூடிய இந்த ஆய்வு முறைகளை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், இந்த இண்டக்ஷன், டிடக்ஷன், அந்த ஆராய்ச்சி ஆய்வு முறைகளை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம இந்த லாஸை வந்து நம்ம பகுத்தறிந்து தொகுத்தறிய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கீழே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன். ஸோ பகுத்தறிதல் மற்றும் தொகுத்தாய்வு, பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் என்ன இருக்குன்னா அதனுடைய செயல்பாடுகள், தியரி, ஹைபோதசிஸ், அப்சர்வேஷன், கன்ஃபர்மேஷன். அதாவது பகுத்தாய்வு கோட்பாடு, டிடக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை எப்படி இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தியரியை எடுத்துக்கணும். அதே மாதிரி அது எப்படி வந்து நம்ம அனுமானிக்கிறோம், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்கிறோம். அதற்கப்புறமா அதை உற்று நோக்குறோம், அப்சர்வேஷன் பண்ணுறோம். அதற்கப்புறமா அதை என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றோம். ஆனால் இண்டக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் பண்ணுறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அப்சர்வேஷன் பண்ணுறோம். அது என்ன பேட்டர்ன், அதாவது என்ன அமைப்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு டென்டேட்டிவ் ஹைபாத்திசிஸ், உத்தேசமான ஒரு அனுமானத்துக்கு நம்ம வர்றோம். அதே மாதிரி அடுத்ததாக லாஸ்ட்டாக தொகுத்தாய்வு கோட்பாடு, அதாவது தியரியை நம்ம கெட் பண்ணுறோம். சரியா? ஸோ எப்படி வந்து இந்த டிடக்டிவ்க்கும் இண்டக்டிவ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னங்கிறத நம்ம கீழே பார்க்க போகிறோம் நிறையா. எக்கானமிக்ஸ் யூசஸ் 2 மெத்தட்ஸ், அதாவது டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் அப்படிங்கிற 2 விதமான ஆய்வு முறைகளை நம்ம பயன்படுத்துகிறாங்க. சரியா? எக்கானமிக்ஸில் வந்து 2 விதமான ஆய்வு முறைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் எக்கானமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன காரண காரியத்தோட செயல்படுது, என்ன காரணத்தினால இப்போ ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்கு தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகரிக்கிறதுனால என்ன செயல்பாடுகள் ஏற்படுது, அல்லது ஒரு பொருளுடைய விலை வந்து குறையிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்தி என்ன பண்ணுறோம், இதனால தான் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்,
கன்க்ளூஷனுக்கு வர்றோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரியான முறைகள் மூலிமா டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பகுத்தறிஞ்சு ஆய்வு செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு தான். ஸோ இந்த மாதிரியான ஆய்வுகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பொருளியலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான ஆய்வு முறைகள் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கானமிக் அனலைசிஸ், அதே மாதிரி பொருளியல் பகுத்தாய்வு முறை. ஸோ டிடக்டிவ் மெத்தடாக என்னது, பகுத்தாய்வு முறை. ஸோ எக்கானமிக் அனலைசிஸில் இருக்கக்கூடிய டிடக்டிவ் மெத்தட். ஸோ இட் இஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் அனலைட்டிக்கல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். என்ன சொல்கிறாங்க, இந்த டிடக்டிவ் மெத்தடை எப்படி கால் பண்ணுறாங்கன்னா பகுத்தறியும் முறை அல்லது மற்றும் கருத்தியலான முறை. ஸோ அனலைட்டிக்கல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடானது பகுத்தறியும் முறை அண்ட் கருத்தியலான முறை, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஜென்ரல் ட்ரூத். ஸோ முதல்ல சொல்லியிருக்கேன்னா டிடக்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு தியரி இருக்கும், அதுக்கப்புறமா அது ஒரு ஹைப்போதீசிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டிடக்டிவ் மெத்தடுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் ஒரு ஃபேமிலியை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷன். ஸோ ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும், ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷன் என்னது, எல்லாருமே இருப்பாங்க, அப்பா அம்மா பிரதர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதில் அந்த ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் நிறைய செலவுகள் பண்ணுறாங்க. ஸோ அது என்னது, ஜென்ரல் கன்க்ளூஷன், ஜென்ரலான ஒரு ட்ரூத் என்னென்னா ஒரு கன்க்ளூஷன். அதுலேயே நம்ம கன்சிஸ்ட் இஸ் டிரைவிங் கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் ட்ரூத். ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வந்து லாஸ்ட்டாக ஜென்ரலான ஒரு விஷயத்துலேருந்து என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து செலவழிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஜான் அப்படிங்கிறவரும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர், ஜான் மட்டும் செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் என்னது, அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஸோ அந்த ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே என்ன செலவு பண்ணுறாங்கிறது வேறு, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செலவு பண்ணுறாருங்கிறது வேறு. ஸோ இப்போ மொத்தமான ஒரு கருத்துலேருந்து ஒரு கருத்தை நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக பிரித்து ஜான் மட்டும்தான் அதிகப்படியாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி டிடக்டிவ் மெத்தட். ஸோ அதற்கு இடையில் அந்த ஜான் யார், தேரி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி, ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது என்னது, இவங்க தான் அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது நினைக்கிறது. அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லுவோம், ஒரு அனுமானம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, உற்று நோக்குறது, எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஓகே இவங்க அதிகப்படியான செலவு பண்ணுறாங்க ஜான் அப்படிங்கிறவங்க அந்த ஃபேமிலியில் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர்றது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், டிடக்டிவ் மெத்தனுடைய ஒரு ஆய்வு முறை அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், அண்ட் இட் டேக்ஸ் ஃபியூ ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளைஸ் தெம் டு ட்ரா கன்க்ளூஷன்ஸ். இதில் என்ன இருக்குது, நிறைய ஃபியூ ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ், பொதுவான கொள்கைகள் இருக்குது. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி அதில் நம்ம ஒரு கன்க்ளூஷனை கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜென்ரல் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில என்ன மாதிரியான கொள்கைகள் நம்ம பின்பற்றி என்ன பண்ணுறோம், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான். த கிளாசிக்கல் அண்ட் நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட் நோட்டபிளி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொன்மை பொருளியல் அறிஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரிக்கார்டோ சீனியர் அண்ட் ஜேஎஸ் மில், மால்தஸ், மார்ஷல் அண்ட் பிகு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட், ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட் அப்படிங்கிறவங்க, கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் நியோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, டிடக்டிவ் மெத்தடை அப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆய்வில் அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. யாரெல்லாமே, இந்த தொன்மை பொருளியல் அறிஞர்கள் எல்லாமே. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த டிடக்டிவ் மெத்தடை என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஆய்வு முறைகள்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். ஸோ அந்த டிடக்டிவ் மெத்தடில் இருக்கக்கூடிய படிகள்லாம் என்னென்ன, அதாவது பகுத்தாய்வு முறையில் இருக்கக்கூடிய அந்த படிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த அனலைஸ்ட். அதனால் அனலைஸ்ட்னா யார், அந்த ஆராய்ச்சியாளர். அனலைஸ்ட் மீன்ஸ் யார், அந்த ஜேஎஸ் மில் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்க தான். ஸோ அந்த அனலைஸ்ட் மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம் டு பி இன்க்யூர்ட் இன் டூ. ஸோ என்ன பண்ணுறாங்க, எந்த பிரச்சனை, அதாவது ப்ராப்ளம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஸோ எந்த பிரச்சனையை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ, ஸோ அனலைஸ் பண்ணுறோமோ,
அதை வந்து துல்லியமாகவும் ஒரு கிளியராக ஒரு துல்லியமான ஒரு தெளிவான ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், என்ன ப்ராப்ளம் அது, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும், கிளியராக ஒரு தெளிவாக என்ன பண்ணியிருக்கணும், அவங்க புரிஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், அவங்க கிளியராக ஒரு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். யார், அந்த பர்டிகுலர் அனலிஸ்ட்னா யார், அந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க. புரியுதா? ஸோ அந்த ஆராய்ச்சி முறையில், இந்த டிடக்டிவ் மெத்தட்னா என்னது, ஆராய்ச்சி முறையில், இந்த பகுத்தாய்வு முறையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அனலைசிஸ் என்ன பண்ணணும், கிளியரான ஒரு தெளிவான அந்த பிரச்சனையுடைய மூலாதாரம் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெப் 2 என்னென்னா, த அனலிஸ்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ஆராய்ச்சியாளர் வந்து எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா, கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூஸ்ட் இன் த அனலைசிஸ், எதில், அவங்களுடைய ஆய்வு முறையில். ஃபர்தர் அசம்ஷன்ஸ் ஆஃப் த தியரி ஆர் டு பி ப்ரிசைஸ். என்ன பண்ணணும், அதற்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அவங்களுடைய அசம்ஷன்ஸ்லாம் என்னென்ன அந்த தியரியை பற்றி, ஸோ அதில் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றினா ஒரு அசம்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க அதுக்கப்புறமா தான் தெரியப்படுத்தணும். முதல்ல என்ன பண்ணணும், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க செகண்ட் ஸ்டெப்பாக. தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா, டிடியூஸ் ஹைபோதீசிஸ் ஃப்ரம் த அசம்ஷன்ஸ் டேக்கன். அதாவது அனுமானங்களின் வாயிலாக அந்த கருதுகோள்களை உருவாக்க வேண்டும். ஸோ இந்த அசம்ஷன்ஸ் மூலியமாக தான், இந்த அசம்ஷன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான அசம்ஷன்ஸ் இருக்கோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், அனுமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கருதுகோள்கள், அதாவது ஹைபோதீசிஸ். சரியா? ஸோ என்ன மாதிரியான ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைபோதீசிஸ் ஷுட் பி வெரிஃபைடு த்ரூ டைரக்ட் அப்சர்வேஷன். என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம அசம்ஷன்ஸுக்கு வரும்போது லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹைபோதீசிஸ், அந்த அனுமானங்களை வந்து என்ன பண்ணணும், ஷுட் பி வெரிஃபைடு. ஸோ இவங்க இப்படி தான், ஸோ இந்த ஃபேமிலியில் இவங்க தான் அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. அதாவது ஜென்ரல் கன்க்ளூஷன்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து ராவாக நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. அது என்ன பண்ணணும், யாரெல்லாம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அவங்க யாரெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதிகப்படியாக செலவு பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ராப்ளம் அதை நம்ம முதல்ல அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும். என்னது, மணி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே ப்ராப்ளமாக வச்சுப்போம். அதே மாதிரி அந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும் செகண்டாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அது எப்படிலாம் அந்த ஹைபோதீசிஸை என்ன பண்ணுறாங்க, அசம்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரியான விதங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் செலவுகள் யார் அதிகப்படியாக பண்ணுறாங்கிறத நம்ம என்ன பண்ணுறாங்க, அசம்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹைபோதீசிஸை என்ன பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணணும் லாஸ்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் அப்சர்வேஷன் பண்ணணும், உற்று நோக்கணும், யார் ரொம்ப இந்த மாதிரியான செலவுகளில் வந்து முக்கியமாக அதிகப்படியாக பண்ணுறது யார் அப்படிங்கிறதுல ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும். ஆஃப் ஈவன் இன் த ரியல் வேர்ல்ட் அண்ட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் த குட். என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியில் எப்படி நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த அப்சர்வேஷன் பண்ணும்போது நம்மளுடைய உண்மையான ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த உற்றுநோக்கல் மூலமாகவும் ஒரு புள்ளியியல் ஆய்வு முறை மூலமாகவும் என்ன பண்ணணும், நம்ம சரி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பொருளினுடைய விலைக்கும் அந்த பொருளுடைய தேவைப்படக்கூடிய அந்த பொருள் வந்து தேவைப்படக்கூடிய அளவிற்கும் தலைகீழ் உறவு இருக்குது. அதாவது அந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னது, ஒரு தலைகீழான உறவு முறை. எதற்கும் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸுக்கும் அந்த குட்ஸினுடைய ப்ரைஸுக்கும் அந்த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த குட்ஸ், எவ்வளோ குட்ஸ் வந்து அந்த பொருளுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இடம் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தான் என்ன சொல்கிறோம், அவங்க ரெண்டு பேருக்கு, அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது, ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தலைகீழான ஒரு உறவு முறை இருக்குது. எதுக்கு இடையில, ப்ரைஸுக்கும் இந்த குவான்டிட்டிக்கும். சரியா? ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அப்போது எவ்வளோ ப்ரைஸ் வந்து கூடுனா கம்மியாக அந்த பொருள் வந்து அதிகப்படியாக தேவைப்படாது. அந்த பொருளினுடைய விலை வந்து கம்மியாச்சுன்னா அந்த பொருளினுடைய டிமாண்டு அதிகப்படியாகும், தேவை அதிகமாகும். ஸோ இப்படி தான் அதில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் இடையில இருக்குது தலைகீழான ஒரு உறவு முறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டுட்டு வர்றோம். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளியல் தொகுத்தாய்வு முறை, அதாவது இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கானமிக் அனலைசிஸ், அதாவது பொருளினுடைய
தொகுத்தாய்வு முறை. இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன சொல்லுவோம்? தொகுத்தாய்வு முறை. ஸோ 2 விதங்களில் தான் என்ன பண்ண முடியும் இந்த எக்கானமிக்ஸில் நம்மளுடைய ஆராய்ச்சி மூலியமாக நம்ம என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படிலாம் நம்ம சொல்யூஷன் கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பொருளியலில் நம்ம செயல்படுத்துகிறோம். சரியா? ஸோ இண்டக்டிவ் மெத்தட் மூலிமா ஆல்சோ கால்டு எம்பிரிக்கல் மெத்தட். இதை எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செயலறி முறை அப்படிங்கிறது என்னது? எம்பிரிக்கல் மெத்தட். ஸோ இந்த இண்டக்டிவ் மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்ன? எம்பிரிக்கல் மெத்தட். இது ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் அடாப்டட் பை த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்ட். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வரலாற்று பள்ளியைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பின்பற்றி இருக்கிறாங்க. எதை? இந்த மெத்தட், அதாவது இண்டக்டிவ் மெத்தடை வரலாற்று பள்ளியில், அதாவது அந்த சோசியல் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து பின்பற்றியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் இட் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் டு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த முறையை தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஜென்ரல் கன்க்ளூஷன் டு ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன். ஒரு ஃபேமிலியில் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பீப்புள்கிட்டேருந்து யார் அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்க, ஜென்ரலான பீப்புள்கிட்டே அந்த இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து யார் அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்கங்கிற ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பண்ணோம், ஆய்வு பண்ணி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இண்டக்டிவ் மெத்தடில் எப்படின்னா, ஒருத்தர்கிட்டே இருந்து, அந்த ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஒருத்தரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்ரலான ஒப்பீனியனுக்கு, நம்ம ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் என்ன சொல்கிறோம், அந்த இண்டக்டிவ் மெத்தட். சரியா? ஸோ நிறைய பேர் இருந்து அந்த நிறைய பேர்ல இந்த ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னது, டிடக்டிவ் மெத்தட். அதுவே இண்டக்டிவ் மெத்தட்னா என்னது, ஒரு நபர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள்லேருந்து அந்த ஃபேமிலியை பற்றின முழு டீட்டெயில் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன செயல்பாடு, என்ன ரீசன், என்ன ஒரு ப்ராப்ளம், ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஆய்வு பண்ணி தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கானமிக் ஜெனரலைசேஷன் ஆர் டிரைவ்ட் இன் திஸ் மெத்தட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இந்த மாதிரி 3 விதமான முறையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆய்வு பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, data are collected about a certain economic phenomena. These are systematically arranged and the general conclusion are drawn from them. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரி இண்டக்டிவ் மெத்தடில் 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பேசிஸில் நம்ம ஆய்வு பண்ணுறோம். அது ஆய்வுகள் வந்து எப்படி வந்து இந்த இண்டக்டிவ் மெத்தடை பண்ணுறாங்க, அதனுடைய படிநிலைகள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எக்கானமிக் செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு முறையாக ஒழுங்குபடுத்துகிறாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர்றாங்க லாஸ்ட்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய அந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு புள்ளி விவரங்களை சேமிக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலி என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த நிகழ்வுகளை புள்ளி விவரங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை சேகரிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க, அந்த சேகரித்து இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக வரிசைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதற்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அதை ஒழுங்குபடுத்தி அதிலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது, எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பொது முடிவுக்கு வர்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் எப்படின்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன் ஆர் ஈஸிலி ட்ரான். என்ன பண்ணுறாங்க, இந்த கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாத்தையும், இந்த கலெக்டிவ் டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அப்சர்விங் பண்ணுறாங்க, உற்று நோக்குறாங்க. ஸோ உற்று நோக்கி என்ன பண்ணுறாங்க, அதன் மூலிமா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. புரியுதா? ஸோ அதான் ஸ்டெப் 3ல் என்ன பாருங்கள், ஜென்ரலைசேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் தென் ஹைபாத்தசிஸ் ஃபார்முலேஷன். ஸோ விவரங்களை பொதுமைப்படுத்தி கருதுகோள்கள் உருவாக்குதல். ஸோ என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன மாதிரியான
விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது கிளியராக தெரிய வருது. ஸோ ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஹைபாத்திசிஸ் எக்ஸாம்பிள் ஏஞ்சல்ஸ் லா. ஸோ கருதுகோள்களை வந்து சரிபார்த்தல் வந்து எதை பேஸ் பண்ணி செய்யணும்னா அந்த ஏஞ்சல்ஸ் லாவை பேஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் லானா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு ஏஞ்சல்ஸ் லா த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் incurred on food items declines as total expenditure which is proxy for income goes on increasing. ஸோ அதாவது ஏஞ்சல்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு பண்டங்களுக்காக அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் செய்யக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது மொத்த செலவுகள் இருக்கு இல்லையா. அந்த செலவுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா incurred on food items decline as total expenditure. என்ன பண்ணுறாங்க ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகுது செலவினுடைய அந்த சதவீதம் பாரு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க கம்மி ஆகுது, டிக்ளைன் ஆகுது. டிக்ளைன் என்ன சொல்லுவோம், டிக்ளைன் ஸ்டேஜ்னால் கம்மி ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அந்த ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபுட்டுக்காக நம்ம செய்யும்போது அதில் எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் வந்து இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம செய்கிறோமோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லெவலில் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக செய்யக்கூடிய அந்த செலவுகள் வந்து என்ன ஆகுமா டிக்ளைன் ஸ்டேஜ் ஆகும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ அந்த செலவுகள் வந்து மொத்த செலவுகள் வந்து அதிகரிக்கும் போது அந்த பண்டங்களுக்காக செலவிடப்படக்கூடிய அந்த செலவின் சதவீதம் வந்து என்ன ஆகுமா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் லாவில். The economists today are of the view that both these methods are complementary. என்ன பண்ணுறாங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்கானமிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க இது இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போத் தீஸ் மெத்தட்ஸ் என்ன பண்ணுறாங்க இண்டக்டிவ் மெத்தட் ஆகட்டும் டிடக்டிவ் மெத்தட் ஆகட்டும் ஆர் காம்ப்ளிமெண்டரி. என்ன பண்ணுறாங்க காம்ப்ளிமெண்டரினா இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆல்ஃப்ரெட் மார்ஷல் ஹேஸ் ரைட்லி ரிமார்க்டு. ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் போத் நீடட். என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு மெத்தட்ஸுமே நமக்கு ஆய்வு முறைகளுமே கண்டிப்பாக முக்கியம் ஃபார் சயின்டிஃபிக் தாட். ஏன்னா அறிவியல் பூர்வமாக நம்ம யோசிக்கும் போது இண்டக்டிவ் மெத்தட் ஆகட்டும் அல்லது டிடக்டிவ் மெத்தட் ஆகட்டும் ரெண்டுமே அவசியமாக இருக்குது. அஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட்னா என்னது நம்மளுடைய கால்கள் ஸோ பாதங்கள் இது வந்து நமக்கு என்ன இருக்குது ரெண்டுமே ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட் ரெண்டுமே நமக்கு என்னது தேவைப்படும் எதுக்குன்னா நடக்கிறதுக்கு. ஸோ ரெண்டு ஃபுட்டுமே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் நடத்தல் அப்படிங்கிற ஒரு நடக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து செயல்படும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சயின்டிஃபிக் மெத்தடான டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட்ஸ் ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் நம்ம ரெண்டு ஆய்வுகளையும் நம்ம செஞ்சால் தான் என்ன பண்ண முடியும் பொருளில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ணி அதில் ஒரு கிளியர் கட் ஐடியாவுக்கு நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் போத் நீடட் ஃபார் வாக்கிங். எதுக்காக தேவைப்படுது ரெண்டு கால்களும் நமக்கு நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி தான் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் என்ன பண்ண எதுக்காக தேவைப்படுது நம்மளுடைய எக்கானமிக்ஸில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம ஆய்வு பண்ணி நல்ல ஒரு செயல்பாடை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மார்ஷல் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.